சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க மத்திய பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் ஒப்புதல் அளித்திருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் இந்த ஒப்புதலை வழங்கியிருப்பதாக முக்கிய செய்தி வாயிலாக அறிகிறோம். ஸ்கால்ப் கப்பல் ஏவுகணைகள், கூடுதல் P-81 கடல்சார் ரோந்து விமானங்களை வாங்கவும் இந்த ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. 3.25 லட்சம் கோடி மதிப்பிலான விமானங்கள், ஏவுகணைகளை வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு மத்திய பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அறிகிறோம். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? இந்திய விமானப்படையினுடைய பலத்தை அதிகரிக்கும் வகையில் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், பிரான்ஸ் நாட்டிடமிருந்து மேலும் 114 ரஃபால் போர் விமானங்களை இந்தியா வாங்க இருக்கிறது. இந்த 114 கூடுதல் ரஃபால் போர் விமானங்களை வாங்குவதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. பொதுவாக பாதுகாப்புத்துறையின் சார்பில் எந்த விதமான ஆயுதத்தை வாங்க வேண்டும் என்றாலும், தளவாடங்களை வாங்க வேண்டும் என்றாலும் இந்த டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் தான் ஒப்புதல் வழங்கும். இந்த நிலையில் கடந்த மாதம் விமானப்படை வழங்கிய இந்த பரிந்துரைக்கு தற்போது டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதனுடைய மொத்த மதிப்பு சுமார் 3.25 லட்சம் கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் பிரான்சிடமிருந்து இந்தியா 36 ரஃபால் போர் விமானங்களை வாங்கியிருக்கிறது. நாம் ஒப்பந்தம் செய்திருந்த அனைத்து ரஃபால் போர் விமானங்களும் கடந்த ஆண்டு இந்தியாவிடம் முழுமையாக வந்தடைந்து விட்டது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே இருக்கின்ற 36 ரஃபால் போர் விமானங்களை தவிர தற்போது மேலும் 114 ரஃபால் போர் விமானங்கள் பிரான்சிடமிருந்து வாங்கப்பட இருக்கின்றன. இந்த 114 போர் விமானங்களில் 18 நேரடியாக பிரான்சிடமிருந்தும் எஞ்சியிருக்கக்கூடிய 96 விமானங்கள் உள்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தயாரிக்கப்பட இருக்கின்ற அந்த ரஃபேல் போர் விமானங்களிலேயே அதில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பாகங்களும் 60% அளவுக்கு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பாகங்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பா இந்த மாதம் 18ஆம் தேதி பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய AI உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியா வர இருக்கிறார். பிரான்ஸ் அதிபர் இந்திய வருகையை முன்னிட்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அவர் இந்திய வருகையின் போது பிரதமரும் அவரும் நேரடியாக சந்தித்து பேசி அப்போது முறைப்படியான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய போர் விமானங்களே மிகவும் அதிநவீன சொபிஸ்டிகேட்டட் போர் விமானங்களில் ஒன்றாக இந்த ரஃபேல் போர் விமானங்கள் பார்க்கப்படுகின்றது. அண்மையில் பாகிஸ்தானோடு இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போதும் எதிரினுடைய இலக்குகளை தாக்கி அளித்ததில் இந்தியாவுடைய ரஃபால் போர் விமானங்கள் மிக முக்கிய பங்கு வகித்தது. தற்போது வங்கதேசம், பாகிஸ்தான், சீனா உள்ளிட்ட அண்டை நாடுகளோடு போர் அச்சுறுத்தல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த கூடுதலாக ரஃபால் போர் விமானங்களை வாங்குவது இந்திய விமானப்படையினுடைய பலத்தை பன்மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.